ஹாய் மக்களே! இப்போ இருக்கிற மாடர்ன் வேர்ல்டில் எல்லாருமே எலக்ட்ரிக் காரை நோக்கி போயிட்டுருக்காங்க. இந்தியாவிலும் நிறைய நிறுவனங்கள் எலக்ட்ரிக் கார் உற்பத்தி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வகையில் சீனாவை சேர்ந்த கார் உற்பத்தி நிறுவனமான BYD இப்போ ஒரு செடான் எலக்ட்ரிக் காரை இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அது என்ன கார்? அது எப்போ லான்ச் பண்ணாங்க? அதோட வேரியன்ஸ் என்ன? அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கார் ஸ்டோரி தமிழ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சீன கார் உற்பத்தி நிறுவனமான BYD இந்தியாவில் கடந்த மார்ச் 5ஆம் தேதி அன்னைக்கு சீல் அப்படின்னு ஒரு செடான் ரக எலக்ட்ரிக் காரை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்தியர்கள் மத்தியில் இந்த காருக்கான புக்கிங் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்குது அப்படின்னு தெரிய வருது. இதுவரைக்கும் 200க்கும் மேற்பட்ட புக்கிங் இந்த காருக்கு ஆகியிருக்கு. இந்த சீல் எலக்ட்ரிக் கார் 3 வகையான வேரியண்ட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க BYD நிறுவனம். டைனமிக், ப்ரீமியம் அண்ட் பர்ஃபார்மன்ஸ். அறிமுக விலையாக 41 லட்சமாக நிர்ணயம் செஞ்சுருக்காங்க BYD நிறுவனம். இது வெறும் எக்ஸ்-ஷோரூம் ப்ரைஸ் மட்டும்தாங்க. வெகு விரைவிலேயே இந்த காருக்கான டெலிவரி தொடங்கணும்னு எதிர்பார்க்கலாங்க. BYD தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, மார்ச் 31ஆம் தேதியிலேருந்து டெலிவரி தொடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்ததாக நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தாங்க, இந்த கார் 3 வேரியண்ட்டில் லான்ச் பண்ண போகிறாங்க BYD நிறுவனம். அதில் ஃபஸ்ட்டு வேரியண்ட்டான டைனமிக். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 61.4 கிலோவாட் பேட்டரி கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஃபுல் சார்ஜுக்கு 510 கிலோமீட்டர் வரைக்கும் போயிட்டு வருங்க. இதோட பவர்னு பார்த்தீங்கன்னா 204 PS பவர் அண்ட் 310 நியூட்டன் மீட்டர் டார்க்குங்க. அடுத்ததாக ப்ரீமியம் வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் இதில் 82.5 கிலோவாட் பேட்டரி கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஃபுல் சார்ஜுக்கு 550 கிலோமீட்டர் வரைக்கும் போகுங்க. இதோட பவர்னு பார்த்தீங்கன்னா 313 PS பவரும் 350 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் வெளிப்படுத்துங்க. ஸோ அடுத்ததாக பர்ஃபார்மன்ஸ்னு பேருக்கு பொறுத்த மாதிரியே இந்த வண்டியோட பவரும் அதிகம் தாங்க. இந்த வேரியண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 82.5 கிலோவாட் பேட்டரி கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஃபுல் சார்ஜுக்கு 580 கிலோமீட்டர் வரைக்கும் போயிட்டு வருங்க. ஸோ இதோட பவர்னு பார்த்தீங்க அப்படின்னா 530 PS பவரும் 670 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வண்டி பர்ஃபார்மன்ஸில் மட்டும் இல்லைங்க, டெக்னிக்கலாகவும் நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 15.6 இன்ச் இன்ஃபோடெயின்மெண்ட், ஆப்பிள் அண்ட் ஆண்ட்ராய்டு ஆட்டோ கார்ப்ளே, அது இல்லாமல் டுவல் ஜோன் AC கண்ட்ரோல் அண்ட் ஃப்ரண்ட் வென்டிலேட்டர் சீட்ஸ் ப்ளஸ் ஆட்டோ அட்ஜஸ்டபிள் ஃப்ரண்ட் சீட்ஸ். அது மட்டும் இல்லாமல் சேஃப்டிலையும் இந்த கார் நிறைய ஆப்ஷன் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த காரில் 9 ஏர்பேக் ஸ்டாண்டர்டாக வந்துடுதுங்க. ப்ளஸ் ABS ப்ளஸ் EBD எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல், ஃப்ரண்ட் அண்ட் ரியர் பார்க்கிங் சென்சார் அண்ட் 360 டிகிரி கேமரா ப்ளஸ் அடாஸ்க்கான டெக்னிக்கல் ஃபியூச்சர்ஸ் எல்லாமே இந்த காரில் கொடுத்துருக்காங்க. ஸோ வாங்கணுன்னா எலக்ட்ரிக் கார் தான் வாங்குவேன்னு நினைக்கிறீங்களா? ஸோ அப்படின்னா இந்த காரை நீங்களும் ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் எலக்ட்ரிக் கார் வாங்க போகிற உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை டேக் பண்ணி விடுங்க. ஸோ வேறு எந்த எலக்ட்ரிக் கார் பற்றி பேசலாம் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வேறு ஒரு ஆட்டோமொபைல் வீடியோவோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா பாய்.